ஜாக் தி ரிப்பர்னு ஒரு ஆளை பார்த்து 3 மாசமா ஒரு நாட்டுல ஒரு ஊரே பயத்திலயும் அச்சத்திலயும் இருந்திருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? அதே வருஷத்துல 5 மாசத்துல 5 பெண்கள் கொடூரமா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன்னு தெரியுமா? யார் இந்த ஜாக் தி ரிப்பர்? எதுக்கு இவனை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க? இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1888 அந்த வருஷத்துல லண்டன் ஈஸ்ட் எண்ட்ல உள்ள ஒயிட் சாப்பல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 5 பெண்கள் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த 5 கொலைக்கும் ஒரே ஆளுதான் காரணம்னு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த கொலைக்கு அவங்க கெனானிக்கல் 5ன்னு பேர் வச்சாங்க. 1888 ஆகஸ்ட் 31 ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு லேடியோட உடலை பக்ஸ் ரோட் ஒரு ஸ்ட்ரீட்ல போலீஸ் பார்த்துருக்காங்க. அவங்க முகத்துல காயமும், அவங்க கழுத்து பகுதியில 2 முறை வெட்டப்பட்டிருந்ததும், அவங்க வயிற்று பகுதியை பல முறை வெட்டப்பட்டிருந்ததும் போலீஸ் பார்த்துருக்காங்க. யார் அந்த லேடின்னு விசாரிச்ச போதுதான் தெரிஞ்சது அவங்க பெயர் மேரி ஆன் நிக்கோலஸ்னு. அவங்களுக்கு 42 வயசு தான் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க யாருன்னா ஒரு ப்ராஸ்டிடியூட். இதுதான் ஜாக் தி ரிப்பருடைய ஃபர்ஸ்ட் மர்டர். செப்டம்பர் 8ஆம் தேதி ஹான்பரி ஸ்ட்ரீட் பேக் சைட்ல ஒரு டெட் பாடி இருக்குன்னு, அவங்களுடைய தலை வெட்டப்பட்டும் அவங்களுடைய வயிற்று பகுதி கிழித்திருந்ததாகவும் ஜான் டேவிஸ்னு ஒரு நபர் போலீஸ்க்கு தகவல் சொல்றாரு. இந்த ஹான்பரி ஸ்ட்ரீட் எங்க இருக்குன்னா, போன வாட்டி கொலை பண்ண பக்ஸ்ரோக்கு முன்னாடி ஸ்ட்ரீட்ல. அந்த பெண்ணோட பெயர் ஆனி சாப்மேன்னும், அவங்களுக்கு 47 வயதுன்னும், அவங்க ஒரு ப்ராஸ்டியூட்னும், அவங்க வயிற்றுல இருந்து ஜாக் தி ரிப்பர் கர்ப்பப்பையை எடுத்திருக்கிறதாவும் கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு நைட் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சிக்கு மர்மமான ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல தான் தான் அந்த 2 கொலையும் பண்ணதாகவும் இன்னும் மர்டர் நடக்கும்னு அதுல எழுதியிருந்துச்சு. அந்த லெட்டருக்கு கீழே ஜாக் தி ரிப்பர்னு சைனும் போட்டிருந்துச்சு. இந்த நியூஸை அவங்களுடைய நியூஸ் பேப்பர்ல வெளியிட்டிருந்தாங்க. இதை படிச்ச மக்கள் ஜாக் தி ரிப்பர் பிளாக் கலர் பேக்ல கொலை பண்ண கத்தியை எடுத்துட்டு போனதா ரூமரை பரப்புனாங்க. அதுல இருந்து யாரெல்லாம் பிளாக் கலர் பேக்கை கொண்டு போறாங்களோ அவங்கள பார்த்து மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை இவன் தான் ஜாக் தி ரிப்பரா இருப்பானோ, இல்ல அவனா இருப்பானோன்னு ரோட்ல போறவங்கள பார்த்து பேனிக் ஆக ஆரம்பிச்சாங்க. வெயிட், எந்த ஒரு கொலைகாரனா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படி எந்த ஒரு தடயமும் கிடைக்கலையா? அப்போ யார் தான் அந்த ஜாக் தி ரிப்பர்?